அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TailorTubeTamil சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ் அளவுள்ள ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 40, 42 சைஸ் அளவுள்ள ப்ளவுஸோட வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் 44 சைஸ் அளவுள்ள ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி கட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க நம்மளுக்கு ரொம்ப ஆதரவு குடுக்குறீங்க. தொடர்ந்து ஆதரவு குடுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கும் உற்சாகமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம 44 சைஸ் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, ஷோல்டர் டோட்டல் லென்த்து 16 இன்ச்சு, அப்பர் செஸ்ட் 40.5 இன்ச்சு, மிடில் செஸ்ட் 44 இன்ச்சு, இடுப்பு 36 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 20 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த்து 8.5 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு 15 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு 8.25, பேக் நெக் 10 இன்ச்சு. 44 சைஸுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1.25 மீட்டர் ப்ளவுஸ் பிட் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேக் சைடு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ பிசுருக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுங்க. அதுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு பாட்டம் ஃபோல்டிங்க்கு மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. நமக்கு பாட்டம் ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். அடுத்து நமக்கு ப்ளவுஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. 15 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், 1/2 இன்ச்சுக்கு கட்டிங்க்கு ஒரு மார்க்கும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்து அது இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. நமக்கு ப்ளவுஸ் ஹைட் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. அடுத்து நம்ம ஷோல்டரோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 இன்ச் வரும். 16 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 8 இன்ச் வரும். 8 இன்ச்சில் 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா 6.25 இன்ச் வரும். ஸோ 6.25 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேல் கழுத்து மார்க் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே ஃபார்மில் தான் உங்களுக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ டிவைட் பை 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 இன்ச் வருது. டிவைட் பை 6 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.25 இன்ச் வரும். 6.25 பாதி 3.25 வரும். 3.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக் நெக் நம்ம மார்க் பண்ணோம். பேக் நெக்கோட அளவு 10 இன்ச்சு. நம்ம அந்த 3.25க்கு மார்க் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அங்கிருந்து வச்சு 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கிருந்து 3.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எப்பவுமே மேல் கழுத்தை விட கீழ் கழுத்துக்கு உங்களுக்கு 1/4 இன்ச்சு ஸ்லோப்பிங்காக இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டையும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு பேக் நெக் அளவு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் வச்சு நம்ம இந்த கர்வ் ட்ரா பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். நமக்கு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ டிவைட் பை 6 போடுங்க. நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு. 40 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.25 இன்ச்சு வரும். 6.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுங்க. அடுத்தது நம்ம பாடி அளவு மார்க் பண்ணணும். பாடி அளவு மார்க் பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ டிவைட் பை 4 போடுங்க. 40 டிவைட் பை 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு 10.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணிங்க. அதுலேருந்து சைடு எக்ஸஸ்க்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பாடி அளவு 10.25 இன்ச்சு. அதுக்கப்புறம் இடுப்பு மார்க் பண்ணணும். இடுப்போட அளவு பார்த்தீங்கன்னா 36 டிவைட் பை 4 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கங்க. 1 இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணிங்க. அதுலேருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ்க்காக மார்க் பண்ணிங்க. ஸோ இடுப்போட அளவு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. அடுத்தது நம்ம சைடுக்காக போட்டிருக்கிறத இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் சைடு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுங்க. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் டேப் வச்சு 1.25 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருப்போம். 6.25 இன்ச்சு. 6 இன்ச்சு தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு 6.25 இன்ச்சு வரும். 6.25 பாதி உங்களுக்கு 3.1 வரும். 3.1 மேலேயும் கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா அதை கர்வை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைட் பை 2ல தான் நீங்கள் எடுத்து மார்க் பண்ணணும். அடுத்தது நம்ம பேக் சைடோட சென்டர் டாட் மார்க் பண்ணணும். அது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா மிடில் செஸ்ட் அளவு டிவைட் பை 4 போடுங்க. மிடில் செஸ்ட் 44 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 11 இன்ச்சு வரும். ஸோ 11 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இடுப்பு சைடு அந்த 1 இன்ச்சு டாட்ல இருந்து நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10.25 இன்ச்சு வரும். 10.25 பாதி 5.1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு டாட்டு. ஸோ அந்த மிட் பாயிண்ட்டை இந்த மாதிரி லைன் போட்டு
கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் சைடோட சென்டர் டாட் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். எல்லா சைஸுக்குமே இதுதான் மெத்தேடு. ஸோ நம்ம சொல்கிற மெத்தடை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நமக்கு பேக் சைடோட மார்க்கிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறோம். பிசுரை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கழுத்துக்கிட்ட கட் பண்ணும்போது அந்த கர்வ் லைன் போட்டிருப்போம். அதில் ஒரு பாயிண்ட் அப்படியே தள்ளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 40 இன்ச்சு, 42, 44 உங்களுக்கு அதிகமாக போகிற சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் வரும். ஸோ நீங்கள் வீடியோ வந்து கவனமாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம எடுத்து பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த மாதிரி கட்டிங் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு அர்க்கட் போட்டுங்க. இந்த இடத்துல ஒன்று போட்டுங்க. பாருங்க நம்ம வந்து பேக் சைடு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பேக் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருப்போம். அதை எடுத்து இந்த மாதிரி அந்த லைன் மேலே வச்சு கரெக்டாக எடுத்து விட்டு அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டு அலைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேக் சைடை சுற்றி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கணும். இந்த மாதிரி மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணணும். உங்களுக்கு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வில் கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்கட் போட்டுங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு அர்க்கட் வந்து போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் சைடில் 1/2 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து போட்டுங்க. அங்கேருந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணோம். ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு. ஸோ 8.25க்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் வச்சு அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டு இந்த மாதிரி லைன் போட்டுங்க. எப்பவுமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து ஸ்லோப்பிங் இருக்கணும். ஆல்ரெடி அந்த இடத்துல நம்ம ஒரு அர்க்கட் போட்டிருப்போம். அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஸ்லோப்பிங் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஃப்ரண்ட் நெக் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணணும். சென்டர் டாட் மார்க் பண்ணுறது எப்படின்னா உங்களுக்கு மிடில் செஸ்ட் அளவு டிவைட் பை 4 போடுங்க. நமக்கு மிடில் செஸ்ட் வந்து 44. 44 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 இன்ச்சு வரும். ஸோ 11 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வந்து போட்டுங்க. 11ல் பாதி உங்களுக்கு 5.5 இன்ச்சு. 5.5 இன்ச்சுக்கு மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணுங்க. உங்களுக்கு 4 இன்ச்சு வரும். ஸோ அந்த 4 இன்ச்சை இந்த கீழே வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 4 இன்ச்சு வருது. உங்களுக்கு தையல் போக பிடிச்சது போக 4 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணணும். அடுத்தது நம்ம வந்து டாட் வந்து செப்பரேஷன் பண்ணணும். அது எப்படின்னா உங்களுக்கு மிடில் செஸ்ட் அளவையும் இடுப்பளவையும் மைனஸ் பண்ணுங்க. மிடில் செஸ்ட் அளவு 44, இடுப்பளவு வந்து 36. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7.5 இன்ச் வரும். அந்த 7.5 இன்ச்சு 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3.25 இன்ச்சு. 3.25ல் பாதினா 1.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து மேலேயும் கீழே இந்த மாதிரி எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுருங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாட் வந்து செப்பரேட் பண்ணணும். அடுத்தது மெஷர்மெண்ட் டேப் எடுத்து நீங்கள் சென்டர் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணுங்கள். உங்களுக்கு 4 இன்ச் வரும். 4 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இடுப்போட அளவு 36. 36 4 டிவைட் பண்ணினா உங்களுக்கு 9.1 வரும். 9.1 கீழே வந்து மெஷர் பண்ணுங்க. உங்களுக்கு 2.25 இன்ச் வரும். ஸோ 2.25 இன்ச்சுக்கு அந்த இடத்துல எடுத்துட்டு பேலன்ஸ் அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணுங்க. 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ்க்காக மார்க் பண்ணிக்கங்க.
ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு அர்கட் பாயிண்ட் இருக்கும். அங்கிருந்து 1 இன்ச்சுக்கு சைடுக்கு எடுத்து மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது ஃப்ரண்ட்ல 2.25 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸு வந்து உங்களுக்கு அந்த அளவு வந்து மாறுபடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல் ஷேப் வர்றதுக்காக நீங்கள் அந்த அளவு எடுத்து நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். நீங்கள் 40 இன்ச்சில் ஒரு அளவு வரும், 42ல் ஒரு அளவு வரும், 44ல் ஒரு அளவு வரும். இந்த மாதிரி வந்து அளவு வந்து டிஃப்ரெண்ட் வரும். அதுக்கப்புறம் இந்த கர்வா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே 1/4 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் விட்டு இந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் டேப் வச்சு இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்து அங்கிருந்து 1 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் எடுத்து மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் டாட்டோட ட்ரையாங்கிள் ஷேப்பு. இது வந்து எல்லா சைஸுக்குமே இந்த மாதிரி ஃபார்மேட் தான். சின்ன சைஸுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். இது எல்லா சைஸுக்குமே இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணலாம். நம்ம கட்டிங் லைன் வந்து போட்டிருப்போம். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற அளவு வந்து எடுத்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் கட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். நம்ம சொல்கிற அளவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களால் கட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கவர் தட் வந்து கட் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுங்கிறக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லித்தரோம். நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி துணி வந்து ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கங்க. ஃபோல்டிங் பண்ணிட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிசுறுக்காக ஒரு லைன் வந்து போட்டுங்க. நம்ம ஸ்லீவோட பாட்டம் ஃபோல்டிங்க்காக 1 1/4 இன்ச் மெஷர்மென்ட் டேப் வச்சு இந்த மாரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. நம்ம ஸ்லீவ் பாட்டம் ஃபோல்டிங் 1 1/4 இன்ச் வைப்போம். அடுத்தது நமக்கு ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், 1/2 இன்ச்சு கட்டிங்க்கு வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கங்க. அது இந்த மாரி ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. நமக்கு ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு. அடுத்தது நமக்கு ஸ்லீவோட சுற்றளவு 15 இன்ச் வருது. 15ல பாதி 7.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அங்கிருந்து 1.5 இன்ச்சுக்கு சைடு எக்ஸஸ்க்காக மார்க் பண்ணிக்கங்க. நமக்கு ஸ்லீவ் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஆர்மோலோட ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 இன்ச் வரும். 20ல பாதி 10 இன்ச் வரும். 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1.5 இன்ச் சைடுக்காக மார்க் பண்ணிக்கங்க. நீங்க 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி மார்க் பண்ணீங்களா, அதிலிருந்து ஃபோல்டிங் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு 9 இன்ச் வரும். 9ல பாதி 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் 4.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிட் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு லைன் வந்து போட்டுங்க. இந்த மிட் பாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. இந்த சைடு எக்ஸஸ்க்காக நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டிங்ல இருந்து அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத இந்த மாரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து நம்ம 1/2 இன்ச்சும், உள்ள வந்து 1/4 இன்ச்சும் எடுத்து இந்த மாரி மார்க் பண்ணணும். ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. ஸோ இங்கிருந்து தான் வந்து அந்த நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணணும். அந்த பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணி இந்த மாரி வந்து கர்வ் வந்து ட்ரா பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் மெத்தடு. இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம அந்த கர்வ் வந்து ட்ரா பண்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கட்டிங் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ வந்து பிசுறு வந்து இந்த மாரி கட் பண்ணிடுங்க.
நம்ம கட்டிங் லைன் போட்டிருப்போம். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல வந்து அந்த ஸ்லீவோட கர்வ் வந்து கட் பண்ணணும். இந்த கர்வ் போட்டிருக்கிறதுல அப்படியே வந்து கட் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல ஒரு அக்கட் போட்டுங்க. இங்கே ஒரு அக்கட் போட்டுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவோட கவர் தட் வந்து நம்ம எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கை இறக்கம், சுருக்கம் அந்த மாதிரியெல்லாம் வந்து எதுவும் வராது. மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இடத்துல வந்து ஒரு அக்கட் போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம். பட்டிக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசுருக்கு ஒரு லைன் வந்து போட்டுங்க. 1/4 இன்ச்சில் ஒரு லைன் வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுங்க. நமக்கு இடுப்போட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 36 36 டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா 9 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு 9 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கங்க. அங்கிருந்து 1/2 இன்ச்சுக்கு சைடுக்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் எடுத்து ஃப்ரண்ட் பட்டி வந்து மார்க் பண்ணணும். நமக்கு ஃப்ரண்ட் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச் வருது. சென்டர் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச் வருது. 2.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் வருது. இது எல்லாமே டாட் பிடிக்கிறது போக எல்லாமே சேர்த்த அளவு தான் இது. 3.25 இன்ச்சு. ஸோ 3.25 வந்து பார்த்தீங்கன்னா சைடுக்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க. நம்ம இந்த இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. ஃப்ரண்ட் பட்டி 3.5 இன்ச்சு. சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு. சைடு 3.25 இன்ச்சு. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அந்த சைடுக்கு வந்து கட்டிங் லைன் வந்து போட்டுருங்க. இந்த மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணுற பாயிண்ட் அது. இப்போ மார்க்கிங் முடிஞ்சது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிசுறு வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த டாட்டர் லைன்ஸ் போட்டிருக்கிறத அப்படியே பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு அர்கட் போட்டுங்க. இந்த இடத்துல ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 44 சைஸ் அளவுள்ள ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி, ஸ்லீவு இது எல்லாமே வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை எப்பவும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.